Hi friends, welcome to Daily Special. இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் ரெசிபி பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் சாட். இது நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் இப்பி நூடுல்ஸ் வாங்கியிருக்கேன். இது ஒரு 3 பீஸ் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இதில் 3 பீஸ் அளவுக்கு இப்பி நூடுல்ஸ் இருக்குது இல்லையா, அதை நான் கையிலேயே நல்லா நொறுக்கி அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோ இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக நல்லா நொறுக்கி போட்டுக்கோங்க. இது ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கோங்க. அந்த ஆயிலையே இது நல்லா வறுபட்டுரும். ஒரு 3 நிமிஷம்தான் ஆகும், போதும். இப்போ இதில் நம்ம தண்ணி தெளிச்சிக்கலாம். எல்லா நூடுல்ஸ்லேயும் படுற மாதிரி ஒரு 1/4 டம்ளர் கிட்ட தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம். போதும். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் போதும், அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். இது ரொம்ப நல்லா வெந்துடக்கூடாது, அதே சமயம் மொறுமொறுப்பாகவும் இருக்கக்கூடாது. லேசாக லைட்டாக வெந்தால் போதும், அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனால் இது போதும். நீங்கள் கையில் வச்சு பார்த்தீங்கன்னா, நசுக்கி பார்த்தீங்கனாலே லேசாக நசுக்கிற மாதிரி இருந்தாலே போதும். இதை நம்ம வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது சில்லி ஃப்ளேக்ஸ். தக்காளி ஒரு 2 தக்காளி நல்ல பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு. நல்லா இதோட புளிப்பு டேஸ்ட்டு இதில் நல்லா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது மசாலா பேக்கெட், அதாவது இப்பி நூடுல்ஸ்குள்ளாரே மசாலா பேக்கெட் வரும் பார்த்தீங்களா, அந்த பேக்கெட் நான் ஒரு 2 பேக்கெட் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட டேஸ்ட்டும் நல்லா இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த இப்பி நூடுல்ஸ் மசாலா பேக்கெட்டு அது எல்லாமே நல்லா வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு ஸ்நாக்கு. இப்போ நம்ம இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது ஃபைனலாக இது கூட நம்ம ஆட் பண்ணுறது கடலைக்கொட்டை, வேர்க்கடலை கூட நம்ம வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி கார்ன் விற்கும் பார்த்தீங்களா, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். மேலே மல்லித்தலை அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இது அதெல்லாமே ஆப்ஷனல். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. இது நம்ம டீ காஃபியோட ஈவினிங் சாப்பிட்லாம். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தப்போ இதை கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.